ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க. இந்த வீக்கெண்ட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போணும். பட் பயங்கர பிஸியா இருக்கீங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னா, உங்களோட ஏஐ நீங்க ரெடி பண்றீங்க. உங்கள மாதிரியே க்ளோன் பண்ணிட்டு, நீங்க பேசுற மாரியே, நீங்க திங்க் பண்ற மாரியே, நீங்க காமெடி பண்ற மாரி எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி உங்களுடைய ஏஐ க்ளோன உருவாக்கியது. இந்த ஏஐ க்ளோன உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு, மீட் பண்றதுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. இப்போ இவங்க 2 பேரும் பண்றது ஆத்தென்டிகேட்டட் லவ்ல வருமா வராதா? ஆல்மோஸ்ட் 100% நீங்க தான் அது. நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு தெரியும். எந்த பாயிண்ட்டுக்கு எப்படி பேசுவீங்க, என்ன ஹியூமர் பேசுவீங்க, எப்படி ஸ்மைல் பண்ணுவீங்க, உங்களோட ஃபுல் மைண்டையும் ஃபீட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ நீங்க பண்றது வந்து ஆத்தென்டிகேட்டட் லவ்வா இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா, என்னதான் உங்கள மாதிரியே அவர் பேசினாலும், க்ளோனாக இருந்தாலும் இது ரியல் கிடையாது. இது ஒரு ஃபேக் இன்ட்ராக்ஷன். உங்கள மாதிரி பேசலாம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் திஸ் இஸ் நாட் ரியல் லவ். என்ன சொல்லுவோம், எவ்வளவுதான் இவர் கரெக்டாக பேசியிருந்தாலும் இந்த லவ் வந்து ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. என்ன ரீசன்? இது வந்து நீ கிடையாது, அதானே? பட் இப்படி யோசிங்களேன், நம்மளோட ஏஐ பேசுறது என்ன கிடையாது, ரியல் கிடையாது, ஆத்தென்டிக் கிடையாது. பட் ஒருவேளை நீங்களே போறீங்க வச்சுக்கலாம், நீங்களே போனா கூட இவங்க கிட்ட நீங்க பேசுறீங்களே, அது ரியலா, அது ஆத்தென்டிகேட்டடா? நீங்க உங்களோட ரியல் செல்ஃபை பிரசன்ட் பண்ணுவீங்களா? வாய்ப்பே கிடையாதுல்ல. இவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்குமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. எந்த வார்த்தை பேசினா, எந்த ஜெஸ்டர் காமிச்சா, எப்படி சிரிச்சா, எது கரெக்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க, பிஹேவ் பண்ணுவீங்க. அப்ப ரியல் லைஃப்லயே யாருமே தன்னோட ரியல் செல்ஃபை சொசைட்டி கிட்ட காட்டுறது கிடையாது. எப்படி வந்து அந்த ஏஐ க்ளோன் உங்களோட ரோலை பண்ணுச்சோ, சிமிலர்லி நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு டீச்சரை பாக்குறீங்கன்னா அந்த டீச்சருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் பண்றீங்க. அதாவது நீங்க பண்றது பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டூடெண்ட் ரோல பெர்ஃபார்ம் பண்றீங்க. உங்களை நீங்க ட்ரூவா எக்ஸிபிட் பண்ணல. உங்களோட ட்ரூ செல்ஃபை காமிச்சா டீச்சருக்கு உங்களை பிடிக்காது. டீச்சர் கூட கிடையாது, நாங்க பாக்குற எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க யாரை பார்த்தாலுமே என்ன முடிவு பண்ணுவீங்க, எதிரில் இருக்கிற ஆள் யாரோ அவங்க நம்மள ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லணும்னா என்ன பிஹேவ் பண்ணணும், அந்த பிஹேவியர் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸிபிட் பண்ணுவீங்க. அப்ப யாருமே ரியல் செல்ஃபை எக்ஸிபிட் பண்றது கிடையாது. என்ன பண்றீங்க, உங்களோட சோஷியல் செல்ஃபை தான் வெளியே காட்டுறீங்க. அதாவது எதிர இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் என்ன ரோல் பண்ணா பிடிக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். யார் சொல்றா? எர்விங் காஃப்மன் தானே, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோஷியாலஜிஸ்டா. இதோட முக்கியமான புக்குன்னு சொல்லலாம். இல்ல ஐடியா என்ன, பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப் இன் எவ்ரிடே லைஃப். நம்மளுடைய ரியல் செல்ஃபை மறைச்சிக்கிட்டு சோஷியல் செல்ஃப் ரோல தான் என்ன பண்றோம், நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்களும் ஏஐ க்ளோனும் ஒன்று தானே. நீ 2 பேரும் காட்டுற லவ் என்ன கிடையாது, ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. ஓரளவுக்கு புரியுதா? இந்த எக்ஸாம்பிளோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த உலகத்துல யாருமே தன்னுடைய ரியல் லைஃபை வாடுறது கிடையாது. எது வந்து உங்களோட ரியல் செல்ஃப், அது உங்களுக்கே தெரியும். நீங்க பிரைவேட்டா இருக்கும்போது உங்களோட தாட்ஸ், உங்க மைண்ட், உங்க செயல், உங்களோட திங்கிங்லாம் இருக்குல்ல, அந்த ரியல் செல்ஃபை வெளியே காட்டுறதுக்கு பயப்படுறீங்க. அப்போ உங்க ரியல் செல்ஃபையே நீங்க வெளியே காட்டலனா இந்த உலகத்துல நீங்க ரியலா வாழவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு சொசைட்டி இருக்கு, அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ரோல் பண்ணிட்டு உங்க லைஃபை முடிச்சுக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், பயங்கரமா சத்தமா சிரிக்கலாம், பட் உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு இருக்கலாம். நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, வெளியே காட்டுறது பயங்கர கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு காட்டுவீங்க, பட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பயம் இருக்கலாம். அப்ப ரியலா உங்களுக்குள்ள என்ன எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அதை வெளியே காட்டுறதே கிடையாது. நோ ஒன் இஸ் லிவிங் தேர் லைஃப், எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தி சர்ஃபேஸ் ஆக்டிங். யார் சொல்றா? ஆர்லி ஹாக்ஸ்சைல்ட். அவரோட புக்கு பேர் வந்து தி மேனேஜ்டு ஹார்ட். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சோஷியாலஜிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் ரியல் லைஃப் வாடுறதுக்கான முயற்சி. உங்களுடைய பேக் ஸ்டேஜ் லைஃப் இருக்குல்ல, பிரைவேட் லைஃப், அதை ஃப்ரண்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்து ரியல் லைஃப் வாழ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை காட்ட ஏன் பயப்படுறீங்க? மக்கள் நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. we feel vulnerable. நம்மளோட ரியல் ரியாக்ஷனை, எமோஷனை காட்டும் போது மக்கள் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு பயம் வரும். ஒருவேளை இந்த உலகத்துல உங்களோட லைஃபை ஆத்தென்டிகேட்டடா வாழ்ந்துட்டு போகணும்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வல்னரபிள் சைடையும் காட்ட ஆரம்பிங்க. உங்களுடைய சேட்னஸ், உங்களுடைய ஃபியர், உங்களுடைய ஜெல்லஸ்னஸ் ரொம்ப சிம்பிளா போகணும்னா உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபில்டர் போடாதீங்க. ட்ரை டு பி ஹானஸ்ட். ஹானஸ்ட்னா என்ன? நேர்மையா இருக்கிறது கிடையாது. உங்களோட கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களோட கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய ரியல் செல்ஃபை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் உங்களோட லைஃபை நீங்க வாழ முடியும். உங்களோட ரியல் செல்ஃபை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபை பர்ஃபார்மன்ஸா மாத்திராதீங்க. ஓரளவுக்கு புரியுதுல்ல? இந்த டாபிக் பத்தி நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்றோம்னா, இந்த ஃபுல் ஈவென்ட் இருக்குல்ல, ஒரு இண்டிவிஜுவல் சொசைட்டில எப்படி இன்டராக்ட் பண்றான், சோஷியாலஜில இதை பத்தி படிக்கிறதுக்கே தனி சப்ஜெக்ட் இருக்கு, சிம்பாலிக் இன்டராக்ஷனிசம். ஃப்ரீ டைம்ல இதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்? இந்த ஃபுல் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சில பேர் இப்படி யோசிக்கலாம், நம்மளோட ரியல் ஃபேஸை கண்டிப்பா காட்டவே முடியாது, அப்படி காட்டினா வாழவே முடியாது அப்படி சில பேர் யோசிக்கலாம். எப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட ரியல் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வாடுறோமோ என்ன ஆகாது, சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் தி மெயின் கன்க்ளூஷன். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் டீகோட் பண்றாங்க. சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துமே சொசைட்டியை சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. வேர் இஸ் தி ப்ராப்ளம்? புதுசா வர எல்லா ஜென்ரேஷனும், எல்லா குழந்தைகளுக்கும் என்ன சொல்லி தராங்க, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழணும், சொசைட்டில எது ரெஸ்பெக்டோ, சொசைட்டிக்கு எது ஹாப்பினஸோ, சொசைட்டி எப்படி இருந்தா பிடிக்குமோ அந்த லைஃப் வாழ்ந்துட்டு போ. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் தான் பெரிய ஜாப்னா
அந்த ஜாப் தான் உங்களோட லைஃப் கோல். அப்ப எல்லாருமே சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போறதுனால சொசைட்டில ரெவல்யூஷன் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிரிங் அவுட் தி ரெவல்யூஷன்? நீ புக் படிக்கிறது, நிறைய வீடியோஸ் பார்க்கறது, நிறைய திங்க் பண்றது, எவ்வளவு பண்ணாலும் சரி, எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரெவல்யூஷன்? உங்களோட செயல் இருக்குல்ல, உங்களோட ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரெவல்யூஷன். நீ எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு திங்க் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாத வரைக்கும் உன் மைண்டுக்குள்ள என்ன ஓடுதோ, உன் கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் ரெவல்யூஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டோன்ட் சேஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் என்பது கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டது, சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதானே தவிர அது உன்னோட ரியல் பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூ பி ஆனஸ்ட், அட்மிட் யுவர் ஃபெயில், அட்மிட் யுவர் ஃபியர், அட்மிட் யுவர் ஃபெயிலியர். பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படாத, உன்னுடைய அன்ஃபில்டர்டு செல்ஃபை காட்ட ட்ரை பண்ணு. ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கும். எல்லாருமே இதை ஆரம்பிக்கும் போது, எல்லாருமே ஆனஸ்டா பழகும் போது, எல்லாருமே பர்ஃபெக்டா இல்லாம தன்னோட ரியல் செல்ஃபை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டி உங்களை ரிவார்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா ஸ்மார்ட்டா தெரியும், ஹவு டு ஐ அப்பியர் ஸ்மார்ட், அதை கவனிக்காதீங்க. நான் ஹானஸ்டா எதை பிலீவ் பண்றேன், வாட் டு ஐ ஹானஸ்ட்லி பிலீவ். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ப்ரெசன்ஸ்க்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுக்கு வாங்க. இது நீங்க அனுப்புனது உங்களோட ஏஐ க்ளோன், பட் நீங்களே என்னவா தான் இருக்கீங்க. இவன் வந்து உங்களோட க்ளோன், பட் நீங்க யாரு? சொசைட்டியோட க்ளோன். நீங்க எப்படி சிரிக்கணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எப்படி பேசணும், நல்ல பேர் எப்படி வாங்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், சொசைட்டி ஆல்ரெடி உங்களை ஃபீட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்க அதை தான் பர்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆளு அவர் ஒரு ஏஐ உருவாக்குறாருன்னா இவரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான். அப்ப இந்த செயின்ல இருந்து நீங்க பிரேக் பண்ணி ஆகணும், உங்க ரியல் செல்ஃபை வாழ ஆரம்பிக்கணும். So what is the conclusion? Showing your real self itself the radical power.